பரிசுத்தனால என்ன பலன்? முதல் பலன், தேவனோடு நெருங்கி இருக்கலாம். ஏன்னா பாவம் தான் தேவனுக்கும் நமக்கு ஒரு பெரிய பிரிவினை உண்டாது. அந்த பரிசுத்தத்துக்குள்ள நீங்க வளருங்க, தேவனுள்ள உறவு இன்னும் பலப்படும். நீங்க பேசுறது அவர் உடனே உங்களுக்கு பதில் தருவார். அவர் பேசுறத உங்க காது கேட்கும், உங்க இருதயம் உணரும். அவர் உங்களுக்குள்ள மெல்லிய குரல்லையும் பேசுவார், உணர்த்துவார், சொப்பனங்களை மூலம் வெளிப்படுத்துவார், தரிசனங்களை மூலம் வெளிப்படுத்துவார். அந்த உறவு அது அவ்வளோ. இப்ப மக்கள் என்ன கேட்குறாங்க? தேவன் எங்கேன்னு கேட்குறாங்க. அடா அறிவு கெட்டவன், நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பாரு, தேவனுக்கு நீ ஒப்பு கொடுத்து பாரு, அவர் உனக்குள் இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கலாம். தேவன் எங்கேன்னு கேட்டா அவர் எனக்குள் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கலாம். எத்தனை பேரால சாட்சி கொடுக்க முடியும்? நான் இப்படி இருந்தேன், எனக்குள் இருந்தார், எல்லாம் அகற்றினார், பரிசுத்தமாக பாவம் இல்லாம வாழ கிருபை செய்கிறார். அவருக்குண்டு அவருடைய பக்தி வைராக்கியத்தை எனக்குள்ள வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் ஏதோ அதே செய்யக்கூடிய விருப்பத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார் சொல்லக்கூடிய பலன் நமக்கு வேணும். அந்த உறவு பரிசுத்தமா இருக்கிறதுனால என்ன உண்டு? அந்த உறவு பலப்படுது. அடுத்தது, தேவ பிரசனத்தை அதிகமாக நீங்க உணர்வீங்க. தேவன் எங்கேங்கிறதான கேள்வியெல்லாம் அப்படியே மாறி, அவர் என்னோடு இருக்கிறார், அவரோடு தான் இடைப்படுறேன், அவரோடு பேசுறேன், அவர் என்னோடு இடைப்படுகிறார் அப்படி சொல்லுகிற விதத்துல அந்த தேவ பிரசனத்தில். ஏன் இப்ப மனுஷனுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆறுதல் இல்லை? ஒரு கார் இருக்கும்போது 2 நாள் சந்தோஷம் இருக்கும், அழகான வீடு கட்டும்போது 2 நாள் சந்தோஷமா இருக்கும், இல்ல ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டு ஒரு வேலை கிடைச்சிட்டு பயங்கர சந்தோஷம், அப்புறம் வேலை பழு, வேலை கஷ்டம், அப்படிதான் வருது. ஆனா இந்த பரிசுத்தமா இருந்து தேவனுக்குள்ள நெருங்கி பாருங்க, தேவ பிரசனத்துக்குள்ள வாழலாம். தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், அதாவது சுற்றி இருக்கிற நெருக்கடி எப்படி இருந்தாலும் சரிதான், ஆனா உள்ள உலகம் கொடுக்க கூடாதான ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இருக்கும். நெருக்கடி தான், கஷ்டம் தான், வேதனை தான், பிறர் ஏசுறாங்க, பயக்கிறாங்க, தூசிக்கிறாங்க, அது எல்லாம் இருந்துட்டு போட்டு எனக்குள்ள இனம் புரியாத, வெளியே சொல்ல முடியாத, வர்ணிக்க முடியாத ஒரு சந்தோஷம் இருக்கு. அது தேவனுக்குள்ளான உறவுனால கிடைக்கிறது, பரிசுத்தனால கிடைக்கிறது, தேவனால் எனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட ஈவு, பிச்சை அப்படி சொல்லலாம். அடுத்து என்ன? தேவனையே தரிசிக்கலாம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஏன்னா இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், மத்திய 5:8 சொல்லுது, இருதய சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிக்கலாம் இருக்கு. அப்போ அந்த தேவனையே தரிசிக்கலாம். பிறகு பரலோகத்திலே அவரை தரிசிக்கலாம். பரிசுத்தமா ஏன் இருக்கணும்? சகல ஆசீர்வாதங்களையும் உங்களுக்குள்ள பெருகும், உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள பெருகும். சரீரத்துல மாற்றம் இருக்கும், ஆவிக்குரிய ஜீவத்துல மாற்றம் இருக்கும், உலக பிரகாரமான காரியங்களையும் தேவனுடைய கரம் வெளிப்படும், சகல காரியத்திலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க பரிசுத்தமா இருப்பீர்களே. ஆனால் அது போக ஆவிக்குரிய பெலனும், ஆவிக்குரிய அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கும். அது வரைக்கும் கோலம் மாதிரி இருந்தாலும் பேதுரு அப்போஸ்தலர் போல அடுத்து எப்படி ஆயிருங்க? ஒரு பெலன் இருக்கும், ஒரு அதிகாரம் இருக்கும். 2வது, கிறிஸ்துக்குள்ள ஒரு நல்ல சாட்சியை யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க, அவன் பரிசுத்தம். ஒரு சாட்சியா நம்ம ஜீவிக்கலாம். எல்லாத்துக்கும் மேல ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? பரலோகம் போகலாம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம், வாடா கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம், விதவிதமான கனிகளை புசிக்கலாம், நித்திய காலம் கண்ணீர் இல்லாமல், துக்கம் இல்லாமல், துன்பம் இல்லாமல் அவரோட கூட இருக்கலாம். முக்கியமான காரியம் தான், அவரோட கூட இருக்கலாம், பரலோகத்துல இருக்கலாம். இதான், இதுக்காக தான் நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எதுக்கு திரும்ப அழைச்சிருக்கிறேன்? பரிசுத்தத்திற்கு, அசுத்தத்திற்கு அல்ல.